Do you have supplements in Yes, homeopathy? ஹோமியோபதியில் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. விட்டமின் B12, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, கால்சியம், அயன் அண்ட் மல்டிவிட்டமின்ஸ் சொல்லிட்டு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அதை ப்ரொவைட் பண்றாங்க. ஃபோர்ட்ஸ், பிஜெயின், வேக்சன்ஸ், எஸ்பிஎல் அண்ட் ஸ்வாபே அண்ட் ஜெர்மன் அண்ட் இந்தியன் ரேஞ்ச் ஆஃப் மெடிசன்ஸும் இருக்கு. லைக் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சிரப் ஃபார்மேட்ல இருக்கு, கேப்சூல் ஃபார்மேட்ல இருக்கு, டேப்லெட் ஃபார்மேட்ல இருக்கு. இதெல்லாம் சப்ளிமெண்ட் ரேஞ்ச். இதெல்லாம் நியூட்ரிஷன் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபார் ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போதான் உங்களுக்கு அனிமியா இருக்கு, இப்போதான் உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கு, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கு, ஒரு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னா நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 1.5 months or 2 months எடுத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடுவீங்க. பட் இஃப் யூ கம்ப்ளைண்ட் இஸ் ஃபார் அ லாங் டர்ம், நீங்கள் ரொம்ப நாளாக சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து மெட்டபாலிக் கரெக்டர்ஸ் எடுத்துக்கணும். மெட்டபாலிக் கரெக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய இன்டெஸ்டைன்ஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணும், நர்வ் ஸ்ட்ரென்தனிங், மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணும், அந்த அந்த மினரல்ஸுடைய அப்சார்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். லைக் கால்சியம் என்ஹான்சர், அயன் என்ஹான்சர், அந்த அப்சார்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பர்மனன்ட் ரிலீஃப் மாதிரி இருக்கும். பட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து யூ கேன் டேக் பை யோர் செல்ஃப். நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டு இது பெட்டர் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி மெட்டபாலிக் கரெக்டர்ஸ்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஏன்னா கால்சியம் அப்சர்ப்ஷனுக்கே மோர் தென் 5 டைப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கு. நீங்கள் க்ரானிக் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து கஸ்டமைஸ் மெடிசன் தான் பெட்டராக இருக்கும். இஃப் யூ லுக்கிங் ஃபார் சப்ளிமெண்ட்ஸ் யூ கேன் கோ ஃபார் தீஸ் சப்ளிமெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இஃப் யூ லுக்கிங் ஃபார் பர்மனன்ட் ரிலீஃப் ஃபார் chronic suffering relief, you can go for metabolic correctors.